Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். All of you, hope you can hear me well. So today நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகு உண்டு பொருளியல் அறிமுகம் சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம பிளானிங், பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல முக்கியமாக பொருளியலினுடைய அடிப்படைகள், பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சம்பந்தமாக வரப்போகுதுன்னு சொல்லியும், அதே சமயம் பொருட்கள் சேவைகள் சம்பந்தமாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதே போல உற்பத்தி காரணிகள் சம்பந்தமாக நம்ம படிச்சிருந்தோம். உற்பத்தி காரணிகள் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தென் உற்பத்தி காரணிகளை முடிச்சிட்டு தான் நாம ஸ்டார்ட் பண்ணியிருந்த இடம் தான் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள். ஸோ இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் எல்லா விஷயங்களையும் நம்ம முடிச்சிருந்தோம். ஸோ இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டு அது பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்த இடம் தான் இந்த பொருளாதார முறைமைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த பொருளாதார முறைமைகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம இப்போதைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில நமக்கு பொருளியலினுடைய அடிப்படைகள் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்னது சொல்லப்படுகின்றது? பொருட்கள், சேவைகள், உற்பத்தி காரணிகள், அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கட்டும், பொருளாதாரத்தினுடைய முறைமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக நான் வழங்கியிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதன் அடிப்படையில் நாம இந்த பொருளாதார முறைமைகள் என்கின்ற டாபிக்ஸ்ல நம்ம படிச்ச விஷயங்கள், பொருளாதார முறைமைகள், பொருளாதார முறை அல்லது பொருளாதார ஒழுங்கமைப்பு என்பது என்ன? இதுல பொருளாதாரத்துல காணப்படுகின்ற நிறுவன தொகுதிகள் என்று சொல்லப்படுவதனால கருதப்படுகின்ற விஷயம் எதுவாக இருக்க போகிறது? பொருளாதார அமைப்புகளினுடைய வகைகள் என்னவாக இருக்க போகிறது? அதே போல பொருளாதார முறைமையினுடைய சேர்த்திறனை மதிப்பீடு செய்கின்ற நியதிகள் சம்பந்தமா நம்ம பார்த்தோம். இதன் அடிப்படையில் பொருளாதாரத்துல காணப்படுகின்ற நிறுவன தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய டாபிக்ஸுக்குள்ள நம்ம படிச்ச விஷயங்கள், இங்கு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற தொகுதிகள் என்பது வீட்டுத்துறையினர், நிறுவனத்துறையினர், அரசாங்கம், தொழிலாளர் அமைப்புகள், அரசாங்கம் அல்லாத அமைப்புகளாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். இதெல்லாம் நினைவிருக்குதா எல்லாருக்குமே? Hope everyone can remember these topics, right? Because these are very very important topics. அதே போல பொருளாதார அமைப்புகளினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது தான் இந்த பொருளாதார அமைப்புகளினுடைய வகைகள் பார்க்கும்போது பொருளாதார முறைமைகளினுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி காணப்படும், பொருளாதார அமைப்புகள் காணப்படுவதற்கான காரணம் என்ன, இந்த பொருளாதார அமைப்புகளை வகைப்படுத்துவதற்கான நியதிகளாக பின்வரும் 3 நியதிகள் நம்ம கொண்டிருந்தோம். தீர்மான தொடர்பாடல் பொறிமுறை என்ன மாதிரி காணப்படுகிறது, வளங்களினுடைய உரிமைத்தன்மை யாருக்கு காணப்படுகிறது, ஊக்குவிப்புகளினுடைய தன்மை என்ன மாதிரி காணப்படுது என்று சொல்லி எல்லாம் இதையெல்லாம் வைத்துத்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம பிரிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த 3மே மிக மிக முக்கியம். இதன் அடிப்படையில் இந்த பொருளாதார முறைமையினுடைய பொதுவான ஒரு வகைப்படுத்தலாக நம்ம பார்த்ததுதான் முதலாவது சந்தை பொருளாதாரம் அல்லது முதலாளித்துவ பொருளாதாரம் அல்லது சுதந்திர சந்தை பொருளாதாரம், கட்டில்லா சுதந்திர சந்தை பொருளாதாரம், அதே மாதிரி விலை பொருளாதாரம், தனியார் முயற்சி பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் எக்கனமி சம்பந்தமாக நம்ம பார்த்திருந்தோம். தென் அது பிறகு நம்ம மூவான விஷயங்கள் தான் இந்த கட்டளை பொருளாதாரம் அல்லது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் அல்லது சோசியலிச பொருளாதாரம் அல்லது சம உடைமை பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம் என்பதெல்லாம் இந்த பொருளாதார முறைமையினுடைய 2வது வகைப்படுத்தலாக இருந்தது. தென் 3வது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா கலப்பு பொருளாதாரம். ஸோ இதுல நம்ம ஃபெஸ்ட்டுக்கு இந்த சந்தை பொருளாதாரம் சம்பந்தமாகவே ஒட்டுமொத்தமாக நம்ம போன கிளாஸ்ல, அதாவது லாஸ்ட் கிளாஸ் நடந்ததுலேயே இந்த சந்தை பொருளாதார முறைமை என்பது என்ன, சந்தை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் என்ன மாதிரி காணப்படுகிறது, இங்கு விலை பொறிமுறை என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னத்தை சுட்டி காட்டுகிறது, சந்தை பொருளாதாரத்தில் விலையினுடைய தொழிற்பாடுகள், இது முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 3 தொழிற்பாடுகளை செய்யும். ஒன்று, இது சந்தை பொருளாதாரத்தில் தகவல்களை வழங்குகின்ற செயற்பாடு ஒன்று காணப்படுகிறது, சமிக்கை வழங்கும் தொழிற்பாடுன்னு சொல்லுவோம். அதே போல ஊக்குவிப்பு வழங்குகிற தொழிற்பாடு, அதே போல பங்கீட்டு தொழிற்பாடு அல்லது வள ஒதுக்கீடு தொழிற்பாடு, இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டீப்பாவே நம்ம படிச்சிருந்தோம். தென் சந்தை பொருளாதாரத்தினுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரி காணப்படுகிறது, சந்தை பொருளாதாரத்தில் எவ்வாறு அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்படுகிறது, இதுவும் எக்ஸாம்ஸுக்கு அடிக்கடி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும். ஸோ இதுல 3 பிரச்சனைகளை நம்ம எடுத்திருந்தோம். சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்கின்ற பிரச்சனையையும், அதே மாதிரி எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனையையும், யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனையையும் நாம எடுத்து சந்தை பொருளாதாரமானது இந்த 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளையும் எவ்வாறு தீர்த்துக் கொள்கின்றது என்று பார்த்திருந்தோம். சந்தை பொருளாதாரத்தினுடைய அரசாங்கத்தினுடைய தலையீடு என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டு காணப்படுகிறது, ஏன் சந்தை பொருளாதாரத்தினுடைய அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் என்பது காணப்படணும், அதற்கான வாதங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, சந்தை பொருளாதாரத்துல லாபம் என்கின்ற ஒரு விஷயம் என்ன விடயங்களை செய்கிறது, இலாபம் என்பது எதற்காக இருக்கணும், அங்கு லாபம் என்கின்றது எவ்வாறு என்னென்ன பணிகளை செய்கின்றது என்பதை பார்த்துட்டு கடைசியாகத்தான் நாம சந்தை பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்கள், பிரதிகூலங்கள் எல்லாமே நம்ம படிச்சிருந்தோம். ஸோ சந்தை பொருளாதாரம் இருக்கிறதன் காரணமாக என்னென்ன அனுகூலங்கள் நமக்கு இருக்கிறது, சந்தை பொருளாதாரங்கள் இருக்கிறதன் காரணமாக என்னென்ன பிரதிகூலங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி வி ஹவ் டன் அண்ட் டஸ்டட் வித் மார்க்கெட் எக்கனமி. இஸ் இட் கரெக்ட்? நாம சம உடைமை அல்லது கட்டளை பொருளாதாரம் சம்பந்தமாக இன்னும் பார்க்கவில்லை. இவ்வளவு தானே நம்ம படிச்ச விஷயங்கள் இவ்வளவு நாளும்.
Is it correct, guys? Planned economy சம்பந்தமா நம்ம பார்க்கல தானே? Or did we do that? Is it done? Anyone can remember? கட்டளை பொருளாதாரம் சம்பந்தமாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா, முடிக்கலையா? Okay, so we have no இன்னும் நம்ம பார்க்கல. Okay, so வீடியோஸும் அப்லோட் பண்ணல. Okay, so கட்டளை பொருளாதாரம் இது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் அல்லது சோசலிச பொருளாதாரம், சம உடைமை பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம் என்று சொல்லலாம். நாம் இது சொல்லலாம். சோ இதனுடைய முதலாவது இந்த கட்டளை அல்லது திட்டமிடல் பொருளாதாரம் என்பதனால கருதப்படுவது, அதுல வேர்ட்லயே நீங்க புரிஞ்சு கொள்ளமாக இருக்கும். ஒரு கட்டளை மூலமாக அல்லது ஒரு குழு இருந்து கொண்டு திட்டமிடுவதன் மூலமாக எல்லா விடயங்களும் இங்கு இடம்பெறக்கூடியதாக இருப்பதுதான் இந்த கட்டளை அல்லது திட்டமிடல் பொருளாதாரமாக இருக்க போகிறது. சோ இதனுடைய ஒரு முறையான ஒரு டெபினிஷன் ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கான சொத்துடைமை, அரச சொத்துடைமையும் மத்திய திட்டமிடல் முறைமையும் காணப்படும் பொருளாதாரம் திட்டமிட்ட பொருளாதாரம் எனப்படும். சோ நாம சந்தை பொருளாதாரம் பார்க்கும்போது, சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு சொத்துடைமை என்பது தனியாருக்கு காணப்படும். அதே மாதிரி அங்கு விலை பொறிமுறை என்கின்ற ஒரு விஷயம் மூலமாக அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பார்த்திருந்தோம். சோ இங்கு ஒரு சம தர்ம பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம், ஒரு திட்டமிடல் பொருளாதாரம் என்று சொன்னால், அரசாங்கத்துக்கு தான் இங்கு சொத்துக்களினுடைய உடைமை என்பது காணப்படும். மத்திய திட்டமிடல் முறை என்கின்ற ஒரு முறைமையும் காணப்படுகின்ற பொருளாதாரங்கள் தான் இந்த திட்டமிட்ட பொருளாதாரங்கள் என்று சொல்லப்படும். அதாவது மத்திய திட்டமிடல் அதிகார குழு ஒன்றின் கட்டளைகள் மூலம் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற பொருளாதார முறைமைதான் இந்த கட்டளை பொருளாதார முறைமை என அழைக்கப்படுகிறது. சோ ஏற்கனவே சந்தை பொருளாதாரம் எதனை கொண்டு தனது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும்? ஐ நீட் ஆன்சர்ஸ். ஒரு சந்தை பொருளாதாரமானது எதனை கொண்டு அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும்? நஃபீஸ் கரெக்ட். What is that? விலை பொறிமுறை, பிரைஸ் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய விலை பொறிமுறையினை கொண்டு. சோ இங்கு மத்திய திட்டமிடல் குழு என்பதை நீங்க ஒரு பார்லிமெண்ட் நினைச்சு கொள்ளலாம். அங்கு கட்டளைகள் மூலமாக, திட்டமிடுவதன் மூலமாக, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க மூலமாக தீர்மானங்களை எடுத்து என்ன பொருள், எவ்வளவு, யாருக்காக என்கின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து கொள்கின்ற முறைதான் இந்த கட்டளை பொருளாதாரம் இருக்க போகிறது. சோ சிம்பிளி தட்ஸ் a definition. அதே மாதிரி இந்த கட்டளை பொருளாதாரத்தினுடைய பண்புகள் சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கட்டளை பொருளாதாரம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளான்ட் ஆர் ஆர்டர்ட் எக்கனமின்னு சொல்லக்கூடியது. இங்கு அரசாங்கத்துக்குத்தான் சொத்துடைமை என்பது காணப்படும், அரச சொத்துடைமை காணப்படும். இதுல உழைப்பை தவிர, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்களினுடைய உரிமைதான் அரசாங்கத்துக்கு இருக்கு. பிகாஸ் உழைப்பு என்பது யாரு கொடுக்குறாங்களோ அது எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அது சொந்தம். நிலம், மூலதனம், முயற்சியாண்மை, இது எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். உழைப்பு அவங்ககிட்ட இருக்கும். சோ உழைப்பு தவிர்ந்த ஏனைய உற்பத்தி வளங்களினுடைய உரிமையும் சொத்துடைமை முழுவதும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக காணப்படுவதுதான் இந்த கட்டளை பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான பண்பு. அதே போல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் யாவும் என்ன? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்ன? பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்யற, எவ்வாறு உற்பத்தி செய்யற, யாருக்காக உற்பத்தி செய்கின்ற 3 அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள். இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் யாவும் மத்திய திட்டமிடல் குழுவினால் தான் இது தீர்க்கப்படும். சோ இந்த ஒரு குழு ஒன்று இருந்து கொண்டுதான் அவங்க தான் எந்த பொருளை, எவ்வளவு, யாருக்காக, எப்படி எல்லாம் உற்பத்தி செய்யலாம் என்கின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு காண்பாங்க. அதே மாதிரி இங்கு பொருளாதார நடவடிக்கைகள் யாவும் சமூக நலனின் அடிப்படையில் அல்லது பொதுமக்களின் நலனை அடிப்படையாக கொண்டுதான் செயற்படுகிறது. சோ இதே கொஸ்டின் ஸ்டூடெண்ட், சந்தை பொருளாதாரத்துல பொருளாதார நடவடிக்கைகள் யாவும் எதனை அடிப்படையாக கொண்டு செயற்படும்? ரைட், பாருங்க. ஒரு சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு பொருளாதார நடவடிக்கைகள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதனை அடிப்படையாக கொண்டு நடைபெறும்? இலாபம். எஸ் கரெக்ட், இலாபம் அல்லது சுயநலன். சோ அவங்களினுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் இலாபம் அல்லது சுயநலன். பட் ஒரு
கட்டளை பொருளாதாரம் எடுத்தீங்கன்னா சமூக நலனின் அடிப்படையில் அல்லது பொதுமக்களினுடைய நலனை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு செயற்பட போகிறது. ரைட். இப்போ what does it mean by central planning unit? மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்ன? இப்ப நமக்கு எல்லாருக்குமே அந்த டவுட் வந்து இப்ப நம்ம மத்திய திட்டமிடல் குழுன்னு நம்ம படிக்கிறோம். So what does it mean by that? மத்திய திட்டமிடல் குழு என்பதனால தீர்மானிக்கப்படுவது என்ன? So ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மத்திய திட்டமிடல் குழு என்பது அரச அதிகாரிகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன பொருள் எந்த அளவு எவ்வாறு செய்யப்படும் என்கின்றதுக்கான ஒரு விடயம் அரசு அதிகாரிகள் மூலமாக தீர்மானிக்கப்படலாம். நிச்சயமாக இது வந்துட்டு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியவங்களால ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் இருக்கும், அந்த மினிஸ்ட்ரியில வந்துட்டும் ஒவ்வொரு விடயங்கள் காணப்படும், அவங்களை வச்சு தீர்மானங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ இந்த அடிப்படையில் தான் இங்க இந்த மத்திய திட்டமிடல் குழு என்கின்ற ஒரு எண்ணக்கரு வந்து வருது. உதாரணத்துக்கு I will share the screen, then you can understand a bit about it. Right? பாருங்க. சோ நம்ம பார்லிமெண்ட்டை நீங்க மத்திய திட்டமிடல் குழுவாக நீங்க நினைச்சு கொள்ளலாம். சோ இங்க பார்லிமெண்ட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் so you can see it here. சோ நம்ம பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா பார்லிமெண்ட்ல மக்களால பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எல்லாருமே இருப்பாங்க. சோ ஒரு பிரச்சனை வருது, எந்த பொருள் எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்யற, இந்த சேவையை தொடரலாமா இல்லையாமா, எல்லா விஷயங்களும் இந்த மத்திய திட்டமிடல் குழு மூலமாக வரும். சோ மத்திய திட்டமிடல் குழு என்பதற்கான ஒரு இமேஜினேஷன் நீங்க எடுக்கணும்னு சொன்னால் நீங்க நமது அரசாங்கத்தினுடைய பார்லிமெண்ட் நீங்க நினைச்சு கொள்ளலாம். சோ இதன் அடிப்படையில இதுக்கான டெபினிஷனை பாருங்க. இந்த மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்ன என்பதற்கான டெபினிஷன் பாத்தீங்கன்னு சொன்னால், எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் போன்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென அரசியலால் நியமிக்கப்படுகின்ற ஒரு குழுவே இந்த மத்திய திட்டமிடல் குழு ஆகும். இத்திட்டமிடல் குழுவே பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தி, அதாவது எந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும், விலை நிர்ணயம், எந்த பொருளுக்கு எவ்வளவு கட்டுப்பாட்டு விலை, இதுக்கு மேல விற்கக்கூடாது அல்லது கீழே விற்கக்கூடாது என்கின்ற விலை நிர்ணயம், அதே போல பங்கீடு, யாருக்கு இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், யாருக்கு இந்த பொருளை நம்ம கொடுக்கணும் என்பன தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்கின்றது. இவ்வாறு மத்திய திட்டமிடல் குழு மேற்கொள்கின்ற தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பொருளாதாரம் என்பது செயற்படுவதனால் இதனை மத்திய திட்டமிடல் முறைமை என நம்ம கூறுகின்றோம். சோ மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்னன்னு சொன்னால், இவங்க அரசாங்கத்தினால் நியமிக்கப்படுகின்ற ஒரு குழு. எதற்காக நியமிக்கப்படுறாங்க? அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளான 3 பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வதற்காக. சோ இதன் அடிப்படையில இந்த குழுதான் பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்தி, விலை நிர்ணயம், அதனுடைய பங்கீடு தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வாங்க. இவங்களுடைய தீர்மானங்களின் அடிப்படையில் தான் இந்த பொருளாதாரம் செயற்பட்டு கொண்டிருப்பதனால மத்திய திட்டமிடல் முறைமை என்று சொல்லி நம்ம இவங்களுக்கு பேர் சொல்றோம். சோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்ன என்பதற்கான ஒரு புரிதலாக இருக்க. இது எல்லாருக்குமே புரியுதா நான் சொல்ற விஷயம்? Did you understand well about this central planning unit என்று சொல்லக்கூடிய மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்ன? Is that understandable? Shall I get yes or no quickly? Right. சோ இது மத்திய திட்டமிடல் குழு என்றால் என்ன என்பதற்கான விளக்கமாக இருக்கிறது. அதே போல திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய செயற்பாடுகள், அடிப்படை பொருளாதார பிரச்சனை திட்டமிடல் பொருளாதாரத்தில் எவ்வாறு செயற்படுகிறது. சோ இந்த எல்லா கொஸ்டினுமே ஒன்றுதான். சோ எவ்வாறு ஒரு சந்தை பொருளாதாரத்தினுடைய செயற்பாடுகள் என்னன்னு கேட்டால் நீங்க எந்த பொருளை எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் என்று சொல்லுவாங்களோ, அதே மாதிரி திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய செயற்பாடுகள் என்றால் இதுவும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் எவ்வாறு திட்டமிடல் பொருளாதாரத்தில் தீர்த்து கொள்ளப்படுகிறது என்பதற்கான கொஸ்டின் தான். சோ இதன் அடிப்படையில 3 பிரச்சனைகளை நீங்க எடுக்கலாம். ஒன்று, எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்கின்ற ஒரு பிரச்சனை, அதே போல எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை, அதே மாதிரி அடுத்த பிரச்சனை நீங்க பார்க்கக்கூடியதாக இருப்பது யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை. சோ இந்த 3 பொருளாதார பிரச்சனைகளையும் எவ்வாறு திட்டமிடல் பொருளாதாரம் அல்லது மத்திய திட்டமிடல் குழு எப்படி தீர்த்து கொள்வாங்க என்பதுதான் இங்க சொல்லப்படுகிற விஷயம். சோ எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்கின்ற முதலாவது ஒரு அடிப்படை பொருளாதார பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த பொருளாதார பிரச்சனையானது எவ்வாறு தீர்த்து கொள்ளப்படுகிறது என்பதை பார்க்கலாம். முதலாவது பாருங்க, இந்த பிரச்சனை சமூக நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழுவினால் தீர்த்து வைக்கப்படுகிறது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹைலைட் பண்ணிக்கிற இந்த வேர்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல சமூக நலன், மத்திய திட்டமிடல் குழு, இதுவே சந்தை பொருளாதாரமாக வந்தால் அந்த 2 வேர்டும் என்னவாக மாறி வரும்? யாருக்கெல்லாம் நினைவிருக்குது?
இதுவே சந்தை பொருளாதாரமாக இருந்தால் இந்த ரெண்டு வேர்டும் எப்படி இருக்கும்? சமூக நலன்கிற வேர்டு என்ன மாதிரி வரும்? மத்திய திட்டமிடல் குழுங்கிற வேர்டு எப்படி மாறி வரும்? என்ன வரும்? இந்த பிரச்சனை சுயநலனை அல்லது இலாபத்தினை அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழுக்கு பதிலாக என்ன வரப்போகிறது? விலை பொறிமுறையின் மூலம் தீர்த்து கொள்ளப்படுகின்றது. அதே போல பாருங்க, இங்கு மத்திய திட்டமிடல் குழுவினால் விடுக்கப்படும் கட்டளைகள் மூலம் வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் சந்தை பொருளாதாரத்தில் என்ன செய்யணும்? விலைகளினுடைய சமிக்கைகள் மூலமாக விலை என்கின்ற ஒரு விஷயம்தான் வளங்களை எந்த பொருளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இல்லை என்பதனை தீர்மானிக்கும். பட் இங்க அந்த அரசு அதிகாரிகள் விடுகின்ற கட்டளைகள், அவங்களுடைய ஆர்டர் மூலமாக எந்த பொருள் எவ்வாறு எந்த அளவுக்கு உற்பத்தி செய்யணும் என்பதெல்லாம் தீர்மானிக்கப்படும். சோ இங்கு திட்டமிடல் அதிகாரிகளால் பொருட்கள் சேவைகளினுடைய விலைகள் நிர்ணயிக்கப்படும். எவ்வளவுக்கு நீங்க விற்கணும் என்பதும் இந்த திட்டமிடல் அதிகாரிகளால் தீர்மானிக்கப்பட போகிறது. பொருட்கள் சேவைகளினுடைய விலைகள் நிர்ணயிக்கப்படும். அதேவேளை கொள்வனவாளர்களால், அதாவது வாங்கக்கூடிய நம்மளால, கன்சியூமர்ஸால கட்டுப்பாட்டு விலையின் கீழ், கட்டுப்பாட்டு விலைன்னா அரசாங்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற விலை. இப்ப நீங்க அடிக்கடி நியூஸ்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க, அரசாங்கம் வந்துடும் அரிசியை எவ்வளவுக்கு மேல விற்க கூடாது, இதுதான் கட்டுப்பாட்டு விலைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த விலைக்கு கீழே நுகர்வாளர்கள் அல்லது கொள்வனவாளர்கள் என்ன செய்வாங்க? அதனை பெற்றுக்கொள்வாங்க. அவங்க டிமாண்டை எழுப்ப முடியும். அதே மாதிரி அந்த விலைக்கு கீழே தான் இந்த உற்பத்தியாளர்கள் நிரம்பல் செய்ய முடியும், அதாவது விற்க முடியுமாக இருக்கும். ரைட்? சோ அனிதா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சார் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ல இருந்தா மட்டுமா மத்திய திட்டமிடல் குழு உருவாக்கப்படும்? இல்ல அனிதா, அது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு ஃபிக்ஷன் தான் நான் சொன்னது. நீங்க மத்திய திட்டமிடல் குழுண்டா என்னது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா பார்லிமெண்ட் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பார்லிமெண்ட்ல தான் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறாங்க. அந்த மினிஸ்டர்ஸுக்கு கீழே தான் அரசாங்கத்தினுடைய திணைக்களங்கள், அரசாங்கத்தினுடைய கூட்டுத்தாபனங்கள் எல்லாமே அவங்கள் மூலமாகத்தான் இயங்குகின்றது. அதுக்கு கீழே தான் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் வரும். அந்த ஒட்டுமொத்தமான சிஸ்டம், அந்த அரசாங்கம் என்கின்ற சிஸ்டம் தான் இங்க மத்திய திட்டமிடல் குழு. அதுல அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், அதே மாதிரி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சொல்லி எல்லாமே வருவாங்க. ரைட்? அதே போல எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற ஒரு பிரச்சனை, ரைட்? ஒரு சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை என்னவா இருக்கப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்? இவங்களும் முதலாவது நீங்க சொல்ல வேண்டியது இலாபத்தை அடிப்படையாக கொண்டு விலை பொறிமுறை மூலம் தான் தீர்க்கப்படும். ரைட்? அதே சமயம் எந்த பொருள் ஒப்பீட்டு எந்த ஒரு உற்பத்தி முறை, 2 உற்பத்தி முறைகள் காணப்படுகிறது. என்னென்னது? இதனை நம்ம தொழில்நுட்ப முறைகள் என்று சொல்லுவோம், உற்பத்தி முறைகள் என்று சொல்லுவோம். என்னென்ன 2 முறைகள் காணப்படுகிறது? ஒன்று ஊழியச்சரிவான உற்பத்தி முறை, ஊழியர்களை அதிகமாக கொண்டு மூலதனத்தினை, அதாவது இயந்திரங்களை குறைவாக கொண்டு உற்பத்தி செய்கிற முறையை பின்பற்றுவதா, அல்லது மூலதன சரிவு, இயந்திரங்களை அதிகமாக உற்பத்திக்கு பயன்படுத்தி ஊழியர்களை குறைவாக பயன்படுத்துற முறையை கொண்டு வா. சோ சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எது அவங்களுக்கு லாபகரமானதாக இருக்கிறதோ, ஒப்பீட்டு ரீதியாக எது சீப்பானதாக இருக்கிறதோ, அதாவது குறைந்த செலவுல அதிகமான அவுட்புட்டை பெற்றுக்கொள்ளணும், அல்லது அதிகமான அவுட்புட்டுக்கு ஆக குறைந்த செலவுல உள்ளீடுகளை எதை பயன்படுத்த முடியும்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. பட் இங்க இந்த எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை வந்துட்டும் மத்திய திட்டமிடல் குழுவினால் தீர்த்து வைக்கப்படும். சமூக நலன். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதே போல இங்கு திட்டமிடல் அதிகாரிகளால் தான் இந்த உற்பத்தி தொழில்நுட்ப முறைகள் வந்துட்டு தீர்மானிக்கப்படும். இவங்க தான் தீர்மானிப்பாங்க, நம்ம ஊழியச்சரி உற்பத்தி முறையை தீர்மானிக்கிறதா அல்லது மூலதனச்சரிவை நம்ம தீர்மானிக்கிறதான்னு சொல்லி. சோ இங்கு பொருளாதாரத்தில் உள்ள மாற்று உற்பத்தி தொழில்நுட்ப முறைகள் குறித்தும், என்ன மாதிரியான மாற்று உற்பத்தி தொழில்நுட்ப முறைகள் காணப்படுகிறது, இயந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்துவதா அல்லது ஊழியர்கள் அதிகமாக பயன்படுத்துவதா, எத்தகைய வளங்கள் காணப்படுகின்றன, ஒப்பீட்டு ரீதியான காரணி நிரம்பலினுடைய அடிப்படையில் எவ்வளவுக்கு நிலங்கள் காணப்படுகிறது, உழைப்பு அதிகமாக காணப்படுகிறது அந்த நாட்டுல, அல்லது மூலதனமான இயந்திரங்களினுடைய பயன்பாடு அதிகமாக காணப்படுதான்னு சொல்லி எத்தகையான வளங்கள் காணப்படுகின்றன என்பது பற்றியும் பூரணமான விவரங்களை திட்டமிடல் அதிகாரிகள் பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டு பொருத்தமான தொழில்நுட்ப முறையை தெரிவு செய்வாங்க. இது இப்படித்தான் எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்படும். பொதுவாக அரசாங்கம் அதிலும் சமூக நலனை அடிப்படையாக கொண்டு இவங்க என்ன தத்தி எடுப்பாங்கன்னு சொன்னால், ஊழியச்சரிவு, மக்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுப்போம், வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி தான் யோசிப்பாங்க. பட் அப்சல்யூட்லி ஆன்சர் வந்துட்டு எது பொருத்தமானதுங்கிறத திட்டமிடல் அதிகாரிகள் வந்துட்டு தெரிவு செய்வாங்க. ரைட்? இந்த எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை திட்டமிடல் அல்லது கட்டளை பொருளாதாரம் மூலம் எவ்வாறு தீர்க்கப்படுகிறது விளங்கிடுச்சு எல்லாருக்குமே? Does it clear to all of you? Right?
Lutfi, Dileni, Yahya, Danishika, Amna Fawaz, Afros, Sajida Mansoor, Salma Salam, Shahana Beham, Razia, Afros, Rinushi, Shamila, Shivakumari, Ajita, Akila. Make sense, all of you? Right. So இது எவ்வாறு உற்பத்தி செய்தல் என்கின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்க போகிறது. அதே போல யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க எழுதும் போது வளமையான நம்முடைய மெத்தடாலஜி தான். இந்த பிரச்சனை என்ன செய்யப்படுகிறது? சமூக நலனை அடிப்படையாக கொண்டு மத்திய திட்டமிடல் குழுவால தீர்த்து வைக்கப்படுகிறது. இதை நீங்க சொல்லிடும். சொல்லிட்டு இப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனை நமக்கு தெரியும். எண்ணத்தோடு தொடர்புடைய பிரச்சனை, வருமான பங்கீட்டோடு தொடர்புடைய பிரச்சனை. நல்லா நினைவு வச்சுக்கொள்ளணும். எந்த பொருளை எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது ஒரு வளங்களை ஒதுக்கீடு செய்கின்ற வள ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை. எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பது உற்பத்தி தொடர்பான பிரச்சனை அல்லது உற்பத்தி தொழில்நுட்பம் தொடர்பான பிரச்சனை. யாருக்காக உற்பத்தி செய்வது என்பது ஒரு வருமான பங்கீடு. பிகாஸ் வருமானம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க அதிகமான பொருட்களை வாங்குவாங்க, அவங்களுக்காக பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். சோ வருமானங்கள் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு பொருளாதாரத்துல யாருக்கு கூட போகணும்னு சொல்லி அந்த சிஸ்டம் இருக்கிறதோ அது தொடர்பான பிரச்சனை தான் இந்த யாருக்காக உற்பத்தி செய்வது. சோ இங்கு காரணி வருமானங்கள் அல்லது கூலி மட்டங்கள் மற்றும் பொருட்கள் சேவைகளினுடைய விலைகள் திட்டமிடல் குழுவினரால், இது மிட்டமிடல் இருக்குது, ஷுட் பி திட்டமிடல், திட்டமிடல் குழுவினரால் தீர்மானிக்கப்படுகிறது. சோ காரணிகளுக்கான வருமானங்கள் என்பது என்ன? நிலத்திற்கு, உழைப்பிற்கு, மூலதனத்திற்கு, முயற்சிக்கு எவ்வளவுக்கு அவங்களுடைய வெகுமதிகள் கொடுக்கப்பட வேண்டும், அல்லது ஒரு உழைப்பாக இருந்தால் அதுக்கான கூலி சம்பளங்கள் எவ்வளவு வைக்க போகிறது, பொருட்களினுடைய விலைகள், சேவைகளினுடைய விலைகள், இது எல்லாமே இந்த திட்டமிடல் குழுவால தீர்மானிக்கப்படுகிறது. சோ விலை கொடுத்து கொள்வனவு செய்யத்தக்க விதத்தில் மிக குறைந்த மட்டத்துல, எந்த அளவுக்கு குறைந்த விலைகள்ல எல்லாரும் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக குறைந்த மட்டத்துல விலை கொடுத்து கொள்வனவு செய்யத்தக்க வகையில் தான் இந்த பொருட்கள் சேவைகளுடைய விலைகளை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த திட்டமிடல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. பிகாஸ் இது ஒரு அரசாங்கத்தால நடத்தப்படுகின்ற ஒரு பொருளாதாரமாக இருப்பதன் காரணமாக இவ்வாறுதான் இந்த யாருக்காக உற்பத்தி செய்தல் என்கின்ற பொருளாதார பிரச்சனையானது உங்களினுடைய திட்டமிடல் பொருளாதாரத்துல தீர்த்து வைக்கப்படுவதாக இருக்க போகிறது. இது கிளியர் ஆயிக்குதா எல்லாருக்குமே? ரிஃப்காசியாட் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பப்பட்டுடுச்சு தானே? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் it has been done, right? I have sent you first unit and second unit notes also, 2024 batch. Please contact DA admin emergency and talk to them if you have any problems in receiving notes. So இது யாருக்காக உற்பத்தி செய்தல், எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்கின்ற பிரச்சனைக்கான தீர்வாக இருக்க போகிறது. சோ இது உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஒரு சந்தை பொருளாதாரம் எவ்வாறு தங்களினுடைய செயற்பாடுகளை அந்த பொருளாதாரத்துல செய்யறாங்க அல்லது அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க, அதே சமயம் எவ்வாறு ஒரு சந்தை பொருளாதாரம் அவங்களினுடைய அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்றாங்க, அதே மாதிரி கட்டளை பொருளாதாரம் என்பது என்னங்கிற விஷயம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்கள் என்னென்ன விஷயங்கள், கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளான்ட் எக்கனமி, ரைட்? இதனுடைய அனுகூலங்கள் என்று சொல்லலாம். திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், இட் ஷுட் பி நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இட் ஷுட் பி அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளான்ட் எக்கனமி. ஒரு கட்டளை பொருளாதாரம் என்பது இருந்தால் அந்த கட்டளை பொருளாதாரத்தினுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, சமூக நலன் கவனத்துல கொள்ளப்படும். சோ சமூகம் தொடர்பான ஒரு அக்கறை. பிகாஸ் எப்பயுமே இலாபம் இலாபம் என்று சொல்லி கொண்டு போவது சந்தை பொருளாதாரமாக இருக்க போகிறது. சோ சமூக நலன் கவனத்துல கொள்ளப்படுகின்ற ஒரு இடம், சமூகங்களினுடைய நலன், எல்லா மக்களும் எல்லா இடங்களும் கிடைக்கப்படணும், ஒரு குறைந்த வருமானம் இருக்கிறவங்க, கூடிய வருமானம் பெறவங்க எல்லாருமே கவனிக்கப்படணும்னு சொன்னால் அது ஒரு திட்டமிடல் பொருளாதாரத்தில் தான் அது காணப்படும். சோ இதனுடைய அனுகூலமாக இது காணப்படும். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் போட்டி காரணமாக வினைத்திறனின்மை என்பது குறைக்கப்படும், ரைட்? போட்டி காரணமாக ஏற்படும் வினைத்திறனின்மை என்பது குறைக்கப்படும். சில நேரங்கள்ல இந்த காம்படிஷன் என்பது ஒரு வினைத்திறன், ஒரு உற்பத்தி திறன் அதிகரிக்கும். ஆனால் அதே போட்டி அதிகமாக ஏற்பட்டால் இந்த வினைத்திறன் இன்மை என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று ஏற்படுமாக இருந்தால்
அதை குறைக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் இதுல தலையீடு செய்யும். சோ வினைத்திறனின்மை என்பது குறைக்கப்படும். சில நேரங்களில் ஓவர் காம்படிஷனாக இருக்கிற டைம்ல எஃபிஷியன்சி என்பது இருக்காது. எல்லாருமே பொருளை குறைஞ்ச விலைக்கு விற்கணும்னு சொல்லி யோசிப்பாங்களே தவிர குவாலிட்டியான பொருள் என்பது கிடைக்காது. சோ அரசாங்கம் காணப்படுமாக இருந்தால், அரசாங்கம் சில பொருட்களை வழங்குமாக இருந்தால் இந்த போட்டி என்பது பெரிதாக இருக்க மாட்டுச்சு. இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வினைத்திறன் இன்மை என்கிற ஒரு விஷயம் வந்துடும் நீக்கப்படும். அதே போல பொருளாதார நடவடிக்கைகள் வந்துடும் நீண்ட கால நோக்கில் தான் மேற்கொள்ளப்படும். பெரும்பாலான ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு சமூக நலனை அடிப்படையாக கொண்டு ஒரு லாங் டேர்ம்ல தான் யோசிச்சு எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அதே சமயம் ஒரு சந்தை பொருளாதாரத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த வருமான ஏற்றத்தாழ்வு அல்லது வருமான சமத்துவமின்மை என்கின்ற ஒரு விஷயம். இது பெரும்பாலும் அதிக அளவுல காணப்படாத ஒரு இடமாக இருக்கும் திட்டமிடல் பொருளாதாரம். பிகாஸ் இங்கு வருமான சமத்துவம், அதாவது அதிகமான வருமானங்களை உழைக்கின்றவர்களிடமிருந்து வரியினை அறவிட்டு குறைந்த வருமானம் உழைப்பவர்களுக்கு அவங்க வரியினை கொடுத்து அந்த வரிகளை ஒரு மானியமாக ஒரு உதவியாக சமுர்த்தி போன்ற கொடுப்பனவுகளாக கொடுக்க ரெடி ஆகுவாங்க. சோ வருமான ஏற்றத்தாழ்வுகளை மிக குறைந்த அளவில் பேணுவது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு கடமையாக இருப்பதனால இந்த வருமான ஏற்றத்தாழ்வு அதிக அளவுல காணப்படாத ஒரு இடமாக இந்த திட்டமிடல் பொருளாதாரம் என்பது காணப்படும். அதே போல சமூகத்துக்கு அவசியமான பொது பொருட்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பப்ளிக் குட்ஸ் என்பது, அதாவது ஒரு வீதி வெளிச்சமாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரு விளக்காக இருக்கட்டும், ரைட், இதெல்லாமே ஒரு பப்ளிக் குட்ஸ், ஒரு சமூக சேவை, உங்களோட போலீஸ் சேவையாக இருக்கட்டும். சோ இதெல்லாமே ஒரு பிரைவேட் வழங்க மாட்டேங்குது. சோ சமூகத்துக்கு அவசியமான பொது பொருட்கள், சமூக நல பொருட்களை உற்பத்தி செய்யறது யாருன்னு சொன்னால் அரசாங்கம் தான். சோ அது ஒரு திட்டமிடல் பொருளாதாரம் நடக்கும். அதே போல கட்டுப்பாட்டு விலைகள் காணப்படுவதனால் பேரின பொருளாதார உறுதி காணப்படும். சோ விலைகளை அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு, சீனி போன்ற விலைகளை இவங்க கட்டுப்படுத்தி வைத்திருப்பதனால பேரின பொருளாதாரத்தினுடைய உறுதி என்பது காணப்படும். அடிக்கடி விலைகள் அதிகரிக்கிறதோ கூறுறதோ குறைகிறதோ எந்த விஷயங்களுமே பெரும்பாலும் நடக்காத ஒரு விடயமாக இருக்கும். சோ இதெல்லாமே ஒரு திட்டமிடல் பொருளாதாரம் ஒன்று காணப்பட்டால் இந்த திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்ம சொல்லலாம். இதுல எல்லாருக்குமே எல்லாமே புரிஞ்சுதான்? Does it clear all of you? Azman Afir, Atif Ahmad, Aisha Mariam, Takshi, Dilushan, Velini, Fatima Hani, Fatima Rizma, Zahara, Hilmi, Zaki, Ilma, Ilma Nawaz, Joy Sharan, Pragashini, Kalaimadi. சோ அனிதா கேட்டிக்கிறா, சார் லாஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி. கட்டுப்பாட்டு விலைகள் என்று சொன்னால் கண்ட்ரோல் பிரைசஸ் மை டியர்ஸ். இங்க உச்சபட்ச கட்டுப்பாட்டு விலை, அதே மாதிரி இழிவு கட்டுப்பாட்டு விலை எல்லாம் இருக்குது. இதை பத்தி நம்ம விரிவா படிப்போம். சிம்பிளா இவ்வளவு தான். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அரிசி, ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, பெட்ரோல் ஒரு கட்டுப்பாட்டு விலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசாங்கம் பெட்ரோலினுடைய விலையை இப்ப கடைசா என்ன செஞ்சுக்கிறாங்க, 410 ரூபாவாக மாத்திருக்கிறாங்க. சோ இது ஒரு கட்டுப்பாட்டு விலை. சோ அரசாங்கம் இந்த விலைக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லா பெட்ரோல் செட்லயும் நீங்க என்ன செய்யணும், அந்த விலையில தான் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சோ அவங்களுக்கு கூட்டி விற்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சோ அரசாங்கம் அந்த விலையை கட்டுப்பாட்டுல வச்சுக்குது. அதே சமயம் அரிசி, சீனி, பருப்பு இந்த மாதிரியான சில அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அவங்க இதுக்கு மேல நீங்க விற்க கூடாது, இதுக்கு கீழே நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி விலைகளை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாங்க. இதை கண்ட்ரோல் பிரைசஸ் சொல்லுவோம். சோ இதை வச்சிருக்கிறது மூலமாக பேரின பொருளாதாரம் சொன்னால் நம்மகிட்ட காணப்படுகின்ற அரசியல் பொருளாதாரமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், மக்கள் எல்லாமே பேரின பொருளாதாரம். இது உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் இந்த விலைகள் கட்டுப்பாடுல இருக்கணும். ரைட், ஒருத்தர் விலை கூட விற்கிறார், ஒருத்தர் விலை குறைய விற்கிறார், இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு பேரின பொருளாதாரம் உறுதி கிடையாது. சோ பேரின பொருளாதார உறுதி என்பது விலைகளும் உறுதியாக காணப்பட வேண்டும், மக்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்பட வேண்டும். இஸ் இட் கிளியர் யுவஷ், அனிதா? அரசாங்கம் விலைகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்தால் மேக்ரோ எக்கனமி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும் என்பது. சோ இது திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய அனுகூலங்களாக நம்ம பார்க்கிற விஷயம். அதே போல டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளான்ட் எக்கனமி, இந்த திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய பிரதிகூலங்கள் எவ்வாறு நம்ம சந்தை பொருளாதாரத்திலும் அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற ஒரு பொருளாதாரத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சே நம்ம சொல்லலாம். ரைட், இதுல பாருங்க, முதலாவது ஒழுங்கமைப்பும் தொடர்பாடலும் தொடர்பான பிரச்சனைகள் இங்கு நிலவும். ரைட், நல்லா பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் செய்யற வேலைக்கு ஒரு 10 பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் சிஸ்டம் சரியா இருக்க மாட்டேச்சு, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் சுத்தம்
ஒன்றுமிக்காது. நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா விளங்கும், நீங்க ஒரு பிரதேச செயலகத்துக்கு போனா விளங்கும். ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பிளானிங், இது தொடர்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவும். அதே மாதிரி இவங்க தரக்கட்டுப்பாட்டு வீழ்ச்சி அடைந்து காணப்படும். உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க இந்த ரேஷன் அரிசி அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரேஷன் அரிசின்னு கொடுப்பாங்க, அவ்வளவுக்கு மோசமா இருக்கு. அதே போல உதாரணத்துக்கு சில இடங்கள்ல பாருங்க, நீங்க பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சத்தோசையில வாங்குற அரிசி எல்லாம் பழைய அரிசி இருக்குது, பழைய பொருளா இருக்குது. காரணம், சத்தோசை வந்துட்டு அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு விஷயம். தர கட்டுப்பாடு என்பது வீழ்ச்சி, குவாலிட்டி கண்ட்ரோல் என்பது பெரிய அளவுல இருக்கிறது. அதே மாதிரி ஊக்குவிப்புகளும் போதாது. இப்ப இலாபம் என்கின்ற அடிப்படையில லாப நோக்கத்துக்காக தனியார் செயற்படுவாங்க. பட் அரசாங்கம் சமூக நலன்கிறதால அதுக்கு கீழே காணப்படுகின்ற அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு மாத சம்பளம் தான் என்பதனால அவங்களுக்கு அந்த பிசினஸ ரன் பண்ணணுங்கிறதோ அல்லது அங்க ஒரு மோட்டிவேஷன்ங்கிறதோ ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் காணப்படும், போதாம தான் காணப்படும். நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆடிட் எக்ஸாமினர்ஸ் ஆகிக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட ஜொப்ப வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றங்கிறதுல ஆர்வமே கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, எவ்வளவுதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்ம பிழைகளை கண்டுபிடிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம மோசடிகளை கண்டுபிடிச்சாலும், நமக்கு மேல பல படிகள், பல பேர் இருப்பாங்க. அவங்கள தாண்டி அந்த விஷயம் வந்துட்டு மேல் மட்டத்துக்கு போகவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்மளை போட்டு நசுக்கிடுவாங்க. அதனால நாம கண்டும் காணாம தான் போக வேண்டியதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்றதை என்னால கேட்க முடியும். சோ இந்த ஊக்குவிப்புகள் என்பது போதாமை காணப்படுகிறது. அதே மாதிரி சூழல் அழிவடைகின்ற பிரச்சனை, ரைட்? சூழல் அழிவடைகின்ற பிரச்சனைகள், சூழலை பத்தி பெரிதாக நாசம் செய்கின்ற விடயங்கள் எல்லாமே இந்த திட்டமிடல் பொருளாதாரத்துல காணப்படும். அதே போல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த போட்டி சந்தை என்பது காணப்படாது. இப்ப சில பொருட்களை கொடுக்கறதுக்கு இவங்க மட்டும்தான், இவங்க தான் சொல்லி அரசாங்கம் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல, அல்லது அரசாங்கம் தான் வழங்குதுன்னு சொன்னால் அங்கு காம்படிஷன் என்பது கிடையாது. காம்படிஷன் என்பது அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட் அந்த பிரைஸை தீர்மானிக்கும். அதுதான் ஒரு ஆரோக்கியமானது. சோ இந்த போட்டி சந்தை என்பது இங்கு நிலவ மாட்டுச்சு. பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படலாம், பிகாஸ் கவனிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. பொது சொத்து தானே, அதிகமான சேதங்களை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயம் நிலவலாம். சமூகத்தினுடைய தேவைகள் புறக்கணிக்கப்படலாம். அரசாங்கத்தினுடைய தேவைகள் தான் இங்கு வந்துட்டும் காணப்படும். சமூகத்துக்கு இந்த விஷயம் தேவை, எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ தமிழ் மக்கள் எத்தனையோ வருடங்களாக என்ன செய்யறாங்க, காணாமல் போனவர்களுக்கான தீர்வுகளை செய்யறாங்க. அரசாங்கம் இதுவரைக்கும் கண்டுகொள்ளல. எத்தனையோ இன ரீதியான மத ரீதியான பிரச்சனைகள் நம்ம நாட்டில் காணப்படுது. அவங்க வேற வேற விஷயங்கள்ல போக்கஸ் பண்றாங்க. சோ சமூகத்தினுடைய தேவைகள் வந்து இங்க புறக்கணிக்கப்படலாம். அதே மாதிரி இந்த கருப்பு சந்தைகள் என்பது பாரிய அளவுல உருவாக்கப்படுறது இந்த திட்டமிடல் பொருளாதாரத்துல காணப்படும். காரணம் என்ன? இங்க பொருட்களுக்கு அரசாங்கம் நினைக்காத பொருள் இங்க இருக்காது. அந்த பொருளை யாரெல்லாம் ஒரு இல்லீகலாக அல்லது ஒரு கடத்தல் மூலமாக அல்லது ஏதோ ஒரு வழியில நமக்கு கொண்டு வந்து தாராங்களோ அவங்க பிளாக் மார்க்கெட்ல தான் விற்கணும். பப்ளிக் அந்த பொருளை விற்க முடியாது. சோ உச்ச விலையில தான் விற்கணும். சோ கருப்பு சந்தைகள் பாரிய அளவுல உருவாக்கப்படக்கூடிய ஒரு சாத்தியம் இந்த திட்டமிடல் பொருளாதாரத்தில் காணப்படும். முக்கியமாக நுகர்வோனினுடைய இறைமை என்பது காணப்படாது. கன்சியூமர் சொவர்னிட்டி, நுகர்வோன் இங்க அரசனாக கிங்காக இருக்க மாட்டான், அரசாங்கம் தான் எல்லா விஷயத்தையும் காணப்படும். சோ நுகர்வோனுக்குரிய தெரிவு சுதந்திரம் என்கின்ற இறைமை என்பது காணப்படாது. அதே மாதிரி பணிக்குழு ஆட்சி, அதாவது மத்திய திட்டமிடல் குழுதான் இங்கு ஆட்சியை வைத்திருக்கும். அவங்க பணிக்கின்ற விஷயங்களுக்கு கீழே தான் இங்க எல்லாமே நடப்படும். இது எல்லாமே என்னவாக காணப்படும்? திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய பிரதிகூலங்கள். இந்த பிரதிகூலங்கள் எல்லாமே விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே? ஒரு பிளானிங், ஒரு கம்யூனிகேஷன்ல பிரச்சனை, குவாலிட்டி கண்ட்ரோல்ல பிரச்சனை இல்ல, மோட்டிவேஷன் இல்ல, என்வாயன்மெண்ட்ல மாசடைகிற பிரச்சனை, ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட் ஒன்று இல்ல, பப்ளிக் அசெட்ஸை வந்துட்டு புறக்கணிக்கிற, சேதப்படுத்துற, சமூகத்தினுடைய சொசைட்டினுடைய போன்ஸ் வந்துட்டு புறக்கணிக்கப்படுற, பிளாக் மார்க்கெட்ல பிரைஸ் வந்து அதிக அளவுக்கு பொருள் விற்கப்படுறது, கன்சியூமர் சொவர்னிட்டின்னு சொல்லக்கூடிய நுகர்வோனுடைய இறைமை இல்ல, பணிக்குழு தான் நீங்க ஆட்சி செய்யறது, அதிகாரத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே இடம்பெறும். இது எல்லாமே திட்டமிடல் பொருளாதாரத்துடைய பிரதிகூலங்கள். இதையும் தாண்டி இன்னும் சில பிரதிகூலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது அரச தனி உரிமை நிலவுறது. அரசாங்கம் தான் சில விடயங்களை கொடுக்க போகுதுன்னு சொன்னால் அரசாங்கத்திலேயே தனி உரிமை நிலவும். இது ஒரு பாதகமான ஒரு விஷயம். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி என்பது சந்தை பொருளாதாரத்தோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு திட்டமிடல் பொருளாதாரமாக இருந்தால் இந்த வளர்ச்சி மிக மிக மெதுவாகத்தான் காணப்படும். பிகாஸ் இவங்க எல்லா விஷயத்தையும் கவனிச்சு கொண்டு போறதால பொருளாதார வளர்ச்சி, அதாவது நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தி, நாட்டினுடைய விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவை துறையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. அதே போல ஊழல்கள், மோசடிகள், வரிசை முறைகள், கலப்படங்கள் என்பன அதிக அளவுல காணப்படுவது இந்த திட்டமிடல் பொருளாதாரம் தான். சோ உங்களுக்கு தெரியும், IMF வந்துட்டு ஒரு ஊழலுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்காவை பார்த்து சொல்லுது.
இதனுடைய மறைமுகமான கருத்து என்ன? உங்களுக்கு இலங்கையினுடைய கன்னத்தில் அடிக்கப்பட்டுள்ளது. என்னென்னு அடிச்சுக்குது? உங்களுடைய நாட்டுல ஊழல் இருக்குது, நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதனாலதான் நீங்க மோசடி செஞ்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு குழு அமைங்க. இது எந்த நாட்டிலையுமே IMF கேட்கறது கிடையாது. சோ ஊழல்கள், மோசடிகள், வரிசை முறைகள் நமக்கு எல்லாருக்குமே நல்ல பழக்கப்பட்ட விஷயங்கள். சோ கலப்படங்கள், நீங்க கிட்டத்தட்ட கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. திரிபோசா மாவுல நஞ்சு கலந்த கலப்படங்கள், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அரசாங்கத்தினால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படுகின்ற திரிபோசா மாவுல நஞ்சு கலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போனிச்சு. இதெல்லாம் அதிக அளவில் எங்க காணப்படும்? இந்த திட்டமிடல் பொருளாதாரத்துல தான் காணப்படும். அதே போல தீர்மானம் எடுப்பதுல கால தாமதங்கள், ரைட்? ஒரு விஷயத்தை எடுத்தா அதை பார்த்து போட்டு பேசி 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 ஒரு டிசிஷனுக்கே வர மாட்டாங்க, ரைட்? தீர்மானம் எடுப்பதுல காலதாமதங்கள் ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேங்க்குக்கு போய் பாருங்க, ஒரு பப்ளிக் பேங்க்குக்கும் ஒரு பிரைவேட் பேங்க்குக்கும் போய் பாருங்க, ஒரு கொமர்ஷியல் பேங்க்குக்கும் அதே மாதிரி ஒரு மக்கள் வங்கிக்கும் போய் பாருங்க. ஒரு அக்கவுண்ட் திறக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு பேங்க் லோன் எடுக்கிறதா இருக்கும், ரொம்ப குயிக்கா எல்லா விஷயமும் நடக்கும் ஒரு பிரைவேட் பேங்க்ல. ஒரு பப்ளிக் பேங்க்ல ரைட் ரொம்ப ரொம்ப மோசம். சோ தீர்மானம் எடுப்பதுல காலதாமதங்கள் ஏற்படுற ஊழல், மோசடி, ஒரு மெதுவான ஒரு பொருளாதார வளர்ச்சி, அரசாங்கத்தினுடைய தனி உரிமை, இது எல்லாமே ஒரு பிரதிகூலங்களாக காணப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய எந்த சரி பாயிண்ட் உங்களுக்கு புரியாம இருக்குதா? எனிவான் ஹேவிங், யாருக்கு சரி அண்டர்ஸ்டாண்டிங் குறைவா இருக்கிறவங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு விளங்குது இல்லைங்கிறவங்க? பணிக்குழு ஆட்சிண்டா ஒரு குழுவை நியமிச்சிருப்பாங்க, அந்த குழு தான் அந்த பெட்டிக்குழு விஷயம் தொடர்பாக பொறுப்பெடுக்கும். ஒரு 5 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. அவங்கதான் ஒட்டுமொத்தமான நாட்டு மக்கள் எல்லாருக்குமே அந்த விஷயத்துக்கான தீர்வை காணணுங்கல. தட்ஸ் நாட் பிராக்டிகபிள். அவங்களால சரியான அந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியாம கூட இருக்கலாம். சோ இதுதான் பணிக்குழு ஆட்சின்னு சொல்றேன் நான், ரைட்? சோ இதெல்லாமே ஒரு திட்டமிடல் பொருளாதாரத்தினுடைய ஒரு பிரதிகூலங்களா பார்க்கிறோம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக இந்த கட்டளை பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி பொருளாதாரமாக அல்லது ஒரு தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக தான் காணப்படுகிறது. நிறைய நாடுகள்ல அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளை பொருளாதாரம் என்பது ஒரு தோல்வியான ஒரு கன்செப்ட் தான். சோ இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் போட்டிச்சந்தை நிலைமை, ரைட்? போட்டிச்சந்தை நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் மார்க்கெட் என்பது காணப்படாதன் காரணமாக கட்டளை பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடைகின்றன. அதே மாதிரி சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படுறது, நுகர்வோனினுடைய இறைமை, ஒழுங்கமைப்பும் தொடர்பாடலும் தொடர்பான பிரச்சனைகள், தரக்கட்டுப்பாடு வீழ்ச்சியிடுற, ஊக்குவிப்புகள் வந்து போதியதாக இல்ல, சூழல் அழிவடைகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தின் காரணமாக கட்டளை பொருளாதாரங்கள் என்பது வீழ்ச்சி அடைகின்றன, ரைட்? இதுதான் ஒரு கட்டளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்களாக நம்ம பார்க்கிறோம், ரைட்? சோ இங்க நீங்க போட்டிச்சந்தை நிலைமை காணப்படாமைன்னு சொல்லி நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இங்க போட்டிச்சந்தை நிலைமைன்னு சொல்லி மட்டும் இருக்குது. போட்டிச்சந்தை நிலைமை வந்துட்டு காணப்படாது ஒரு வீழ்ச்சிக்கான காரணம். சுயநல அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் வந்துட்டும் இங்க காணப்படாமை, இதை நீங்க சரியாக செஞ்சு கொள்ளணும். ஊக்குவிப்புகள் காணப்படாமை, நுகர்வோனுடைய இறைமை காணப்படாமை, ஒழுங்கமைப்பும் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுறது, தரக்கட்டுப்பாடு வீழ்ச்சி உறது, ஊக்குவிப்புகள் போதியதாக இல்ல, சூழல் அழிவடைகிறது. சோ நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுல சேர்த்துக்கொள்ளணும். போட்டிச்சந்தை நிலைமை காணப்படாமை என்பது சுயநடை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படல் இருக்குது. சுயநல அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படல், நுகர்வோனினுடைய இறைமை, இது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா சரி. இது எல்லாமே ஒரு கட்டளை பொருளாதாரம் வந்துட்டு வீழ்ச்சிகளாக அல்லது தோல்விகளாக என்னென்ன விடயங்களை குறிப்பிடலாம்னு நம்ம சொல்றது. இது புரிஞ்சது எல்லாருக்குமே? சோ கட்டளை பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிகள் தோல்விகளாக எதனை குறிப்பிடலாம் என்று சொன்னால் போட்டிச்சந்தை நிலைமை. அப்படின்னு என்ன அர்த்தம்? போட்டிச்சந்தை நிலைமை என்பது அவங்க உருவாக்கல்ல, அது ஒரு தோல்வி. இரண்டாவது, சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் காணப்படல் என்று சொன்னார் ஸ்டூடெண்ட்ஸ். என்னதான் ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க சமூக நலன் என்றாலும் லஞ்சத்தை வாங்கி கொண்டு மற்ற விடயங்கள்ல காணப்படுகின்ற சுயநலனை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் எவ்வாறோ உருவாக்கப்படுகிறது, அது தவிர்க்க முடியாம இருக்குது, அது ஒரு தோல்வி. நுகர்வோனுடைய இறைமையை அவங்களால கொடுக்க முடியல, அது ஒரு தோல்வி.
ஒழுங்கமைப்பும் தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகிறது, அது ஒரு தோல்வி. தரக்கட்டுப்பாடு என்பது இல்ல, அது ஒரு தோல்வி. ஊக்குவிப்புகள் போதியதாக இல்ல, சூழல் அழிவடைகிறது. இது எல்லாமே கட்டளை பொருளாதாரம் தோல்விகளை எதில சந்தித்திருக்கின்ற விஷயங்கள். ரைட்? So hopefully is everything is clear for me and you. So இதுல சமரியை நம்ம பார்த்தோம்டா ஸ்டூடெண்ட், சிம்பிளா நம்ம சொல்ல முடியும். ஒரு தாராள சந்தை பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சந்தை பொருளாதாரத்தையும் ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தை நீங்க எடுத்து வச்சு ஒரு ஒப்பீடு செஞ்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு சார்ட் ஒன்று நம்ம போட்டோம்னு சொன்னால் அந்த சார்ட் வந்துடும் இந்த வடிவத்துல உங்களுக்கு கிடைக்கப்படுவதாக இருக்கும். ஒன்று, வளங்களினுடைய தனியார் உரிமை. வளங்கள் என்று சொல்லும் போது அவை நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியாக இருக்கலாம். சோ வளங்கள் தனியாருக்கு உரிமையாக காணப்படும். ஆனால் ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு அரசாங்கத்தின் தான் உரிமையாளராக காணப்படுவாங்க. வளங்களினுடைய உரிமை மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துல அரசாங்கத்துக்கு காணப்படும். அதே மாதிரி தாராள சந்தை பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரத்தில் தனியார் முயற்சியாண்மை, மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில் அரச முயற்சியாண்மை. சோ தனியார் புதிய விடயங்களை கண்டுபிடிக்கிறதும் அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் எடுக்கிறதும் என்பாங்க. பட் இங்க எல்லா விடயங்களையும் அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். சோ அரச முயற்சியாண்மை, அரச புத்தாக்கம் தான் இங்க இடம்பெறும். அதே மாதிரி ஒரு தாராள சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக்கப்பட்ட தீர்மானங்கள், இதை நம்ம பன்முகப்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் எடுப்போம். அதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கான பவர் வந்துட்டும், உதாரணத்துக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவருக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவருக்குள்ள ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகாரங்கள் இவ்வளவு தரப்படுகிறது, இந்தந்த டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு பரந்திருக்கும் அவங்களோட அதிகாரங்கள். இதை பன்முகப்படுத்தப்பட்ட தீர்மானம் எடுக்கும், அது பரவலாக்கப்பட்ட தீர்மானம் மேற்கொள்ளுன்னு சொல்லுவோம். ஆனால் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மையப்படுத்தப்பட்ட தீர்மானம், அதிகாரம் ஒருத்தர்கிட்ட, ஒரு குழுவிட்ட தான் இருக்கும். மற்றவங்க எல்லாரும் இருந்தாலும் டிசிஷன் எடுக்கக்கூடிய பவர், தீர்மானம் எடுக்க போற பவர் ஒருத்தர் 2 பேர்கிட்ட மட்டும்தான் வச்சுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சர்வாதிகார ஆட்சி முறை அல்லது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நம்ம நிறைவேற்ற அதிகாரம். சோ அவர்கிட்ட தான் பவர் கூட குவிஞ்சு காணப்படுறது. இதெல்லாமே ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துல காணப்படும். அதே மாதிரி தாராள சந்தை பொருளாதாரத்துல விலை பொறிமுறை காணப்படும். மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய திட்டமிடல் பொறிமுறை என்பது காணப்படும். அதே சமயம் சந்தையில் பங்கு மற்றும் எல்லோரும் சுய நன்மையின் அடிப்படையில் தான் தீர்மானம் மேற்கொள்வாங்க. சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய ஷேர் எவ்வளவு இருக்கிறது, அதே மாதிரி எவ்வளவுக்கு லாபம் அவங்களுக்கு கிடைக்கப்படும் என்கின்ற ஒரு செல்ஃப் கன்சர்ன், சுய நன்மையின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் என்பது இங்க மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க போகிறது. அதே போல வளங்களினுடைய பயன்பாடு, உற்பத்தியினுடைய உள்ளடக்கம், அந்த பொருளை என்னென்ன விடயங்களை உள்ளடக்கணும், அந்த பொருளுக்கான விலை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த உற்பத்தியை விநியோகம் போன்ற சகல தீர்மானங்களும் மத்திய திட்டமிடல் குழுவினால் தான் மேற்கொள்ளப்படும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில் எவ்வாறு இருக்க போகிறது. தென் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் உற்பத்தியாளர் மத்தியில கடுமையான ஒரு போட்டி நிலவும், அதுதான் போட்டித்தன்மை, கடும் போட்டி நிலவும். ஆனால் ஒரு இங்க ஜஸ்ட் ஒரு காம்படிஷன், சின்ன ஒரு சாதாரணமான ஒரு போட்டித்தன்மை தான் இங்கு காணப்படும். தென் அரசாங்கத்தினுடைய பணிகள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கு பொருட்கள், சேவைகள், உற்பத்தியினுடைய பங்கீடு, நுகர்வு போன்ற சகல துறைகளிலும் அரசு தலையீடு நிலவும். ரைட், மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். பட் இதனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பணிகள், அரசு தலையீடு என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சந்தை பொருளாதாரத்துல வளங்களுடைய பயன்பாடு என்பது ரொம்ப ரொம்ப வினைத்திறனாக இருக்கும். குறைந்த அளவுக்கு உள்ளீடு அல்லது குறைந்த அளவுக்கு செலவீடுல அதிகமான வெளியீடுகள் அல்லது ஓரளவு அழகு வெளியீட்டை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு குறைந்த உள்ளீடை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி யோசிப்பாங்க. சோ வள பயன்பாடு ரொம்ப ரொம்ப வினைத்திறன் மிக்கதாக, வேஸ்ட் இல்லாம இருக்கும். பட் இங்க வளங்கள் அதிகமாக வீண் விரயமாகும். அளவுக்கு அதிகமான உற்பத்தி அல்லது தேவைக்கு குறைவாக உற்பத்தி என்று சொல்லி வளங்கள் வீண் விரயமாக்கப்படுற விதம் வந்துட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது இந்த மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துல. அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னால் நுகர்வோரின் விருப்பத்திற்கேற்ப உற்பத்தி மேற்கொள்ளப்படுவது இந்த சந்தை பொருளாதாரத்துல. ஆனால் அடிப்படை தேவைகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டுதான் இந்த மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் என்பது வரும். இப்ப உதாரணத்துக்கு ஐபோன் பிடிக்குதா, ஐபோனுக்குரிய பொருள் வந்து கிடைக்கும். ஆனால் ஐபோன் என்பது ஒரு ஆடம்பர பொருளாக இருந்தால் அது நம்ம சமூகத்துக்கு இப்ப தேவையில்லைன்னு சொல்ல உடனடியாக அரசாங்கம் பேன் பண்ணும். இப்ப எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிக்குது, மோட்டார் வாகனங்கள், பைக்ஸ் எல்லாம் பேன் பண்ணப்பட்டிருக்குது. காரணம் என்ன? இதெல்லாம் அடிப்படை தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு சந்தை பொருளாதாரமாக இருந்தால் நுகர்வோனுக்கு எது விருப்பமோ அது அங்கு உற்பத்தி இடம்பெறும். அதே சமயம் பாருங்க, பொருளாதார சுதந்திரம், சொத்துக்கள் சேகரித்து பயன்படுத்துவதற்கான சுதந்திரம், தொழிலை தெரிவு செய்வதற்கான சுதந்திரம், இவ்வாறு எல்லா சுதந்திரங்களும் மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்துல காணப்படாது. ஆனால் சந்தை பொருளாதாரத்துல காணப்படும். அதுவே மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பொருளாதார சுதந்திரமும் நுகர்வோனினுடைய இறைமையும் இல்லாம தான் இருக்கும்.
அதே போல பேர்ன பொருளியலுடைய உறுதிப்பாடு சந்தை பொருளாதாரத்துல காணப்படாது. பிகாஸ் விலை கொடுக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு செய்வாங்க. இடத்துக்கு இடம் விலை மாறுபட்டு காணப்படும். ரைட், அந்த பொருள்ல தட்டுப்பாடு இருக்குதா இல்லையா, அந்த பொருளுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்துட்டு எந்த மார்க்கெட்ல கூட குறையுது இருக்கின்ற அடிப்படையில விலை மாறுபட்டு காணப்படும். இதனால பேர்ன பொருளாதார உறுதிப்பாடு என்பது சந்தை பொருளாதாரத்துல காணப்படாது. ஆனால் ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நன்மை அதே மாதிரி பண்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்க விலைகள் கட்டுப்பாட்டு விலைகளுக்கு கீழே இருக்கிறதன் காரணமாக பேர்ன பொருளாதார உறுதிப்பாடு என்பது காணப்படும். அதே மாதிரி வருமானம் மற்றும் செல்வ பரம்புகள்ல கடுமையான ஏற்றத்தாழ்வு சந்தை பொருளாதாரத்துல காணப்படும். பிகாஸ் இங்கு லாபம் செல்வம் இதுதான் மெயின் நோக்கமாக காணப்படும். சோ அதிகமான வருமானம் உழைக்கின்ற மக்கள், ஆக குறைந்த வருமானம் உழைக்கின்ற மக்கள் என்று சொல்லி இந்த வருமானங்கள் செல்வங்கள் பரந்து காணப்படுகின்றதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஏற்றத்தாழ்வு சந்தை பொருளாதாரத்துல காணப்படும். ஆனால் அதுவே வருமானம் மற்றும் செல்வ பரம்பல் வந்துட்டு நியாயமானதாக காணப்படும். சமத்துவமாக இருக்காது, நியாயமானதாக காணப்படும். பிகாஸ் அதிகமான உழைக்கின்ற நபர்களிடமிருந்து வரிகளை அறவிடுறதும் அதனை வேறு வழிகளில் குறைந்த வருமானம் உழைப்பவர்களுக்கு கொண்டு சேர்ப்பன்னு சொல்லி ஒரு வருமானம் செல்வ பகிர்வு வந்துட்டு நியாயமானதாக காணப்படும். அதே சமயம் ஒரு சந்தை பொருளாதாரம் பொருள்சார் ஊக்குவிப்பு, லாபம் சம்பந்தப்பட்ட பொருள்சார் ஊக்குவிக்காகவும் ஒரு சம உடைமை அல்லது ஒரு மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் என்பது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊக்குவிப்புகள் எல்லாமே பவர், அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டதாக காணப்படும். இதெல்லாமே நம்ம படிச்ச விஷயங்கள்ல இருந்து நம்ம தொகுத்த ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சார்ட். இந்த சார்ட் சமரி உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கிருச்சா? இது வந்து புக்ல இருக்கும் ஐடியாஸ். கேசவி உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்ல இருக்குது. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சில கிடை சோனோ குயிக்லி. திட்டமிடல் பொருளாதாரத்துல போட்டித்தன்மை இருக்குமான்னு சொன்னா எஸ் சஹானா, போட்டித்தன்மை இருக்கும். ஆனால் கடுமையான போட்டி இருக்காது, சாதாரணமான ஒரு போட்டி தான் இருக்கும். Right, so this is the summary. So நாம படிச்சு முடிச்சிட்டோம். இந்த திட்டமிடல் பொருளாதாரம் என்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். சோ கட்டளை பொருளாதாரம் அல்லது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம் என்பது நமக்கு இப்ப எல்லா விடயங்களும் நமக்கு தெரியும். அதே போல சந்தை பொருளாதாரம் என்கின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த கலப்பு பொருளாதாரம் இரண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இலங்கை போன்ற பொருளாதாரங்கள் எப்படி காணப்பட போகிறது, விசேட பொருளாதார முறைமைகள் என்று சொல்லக்கூடியது கலப்பு முறைமைக்கான உதாரணங்கள், இந்த பொருளாதார முறைமைகள்ல இப்ப நியூவாக என்னென்ன ட்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த பொருளாதார அமைப்புகளினுடைய வகைகளுக்குள்ள நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 2-3 கிளாஸஸ்ல நாம இந்த பொருளாதார முறைமைகளை நம்ம முடிச்சுட்டு குயிக்காகவே இந்த மந்த்துக்குள்ள நாம இந்த ஃபெஸ்ட் டாபிக்கை வந்துட்டு நாம படிச்சு முடிக்க வேண்டுமாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே நல்லா படிங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட். கிளாஸஸை முறையாக மிஸ் பண்ணாமலுக்கு அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய மந்த்லி ஃபீஸ் வந்துட்டு கண்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ்களை எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க, நிறைய எய்ம் பண்ணுங்க. ரைட், தென் ஒன்லி யூ கேன் அச்சீவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ரைட், தட்ஸ் இட் கைஸ். ஸோ see you in the next classes. Thank you all. Have a great day. Bye. See you.